கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19 முதல் சில வசனங்கள். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. பிரியமானவர்களே, ஆம், ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலே சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி ராஜா உத்தரவு கொடுக்கின்றார். ராஜா கட்டளை கொடுக்கின்றார். அந்த அக்கினி சூளையில் அனல் தாங்க முடியாமல் அவர்களை தூக்கிச் சென்ற மற்றவர்கள் இறந்து போனார்கள். பிரியமானவர்களே, அதே கட்டளை கொடுத்த, அதே உத்தரவு கொடுத்த அதே நாவு 29வது வசனத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது என்று அதே நாவு தீர்மானம் செய்கிறது. ஆம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிக்கை செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நாம் வேலை செய்கிற இடத்திலே, நம் குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்தின் காரியத்திலே, ஒற்றத்தார் சுற்றத்தார் மத்தியிலே நமக்கு விரோதமான காரியங்கள், நமக்கு சாதகம் இல்லாமல் பாதகமான காரியங்கள் யார் செய்தாலும், யார் சொன்னாலும், இந்த தெய்வ புருஷர்களைப் போல, நாம் இந்த தெய்வ மனுஷர்களைப் போல கர்த்தருக்குள் வைராக்கியமாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கைவிட்டாலும் நான் இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக நான் தலைவணங்க மாட்டேன் என்று, நான் விக்கிரகத்துக்கு முன்பதாக தலைவணங்க மாட்டேன் என்று, நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு விரோதமாக பேசின நாவுகள் உங்கள் பட்சத்தில் வரும் என்று அறியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.